ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிட் டு என்டர்டைன்மெண்ட். எவ்ரி இயர் நவராத்திரி டைமில் நம்ம புதுசாக பூஜா ஸ்டெப்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கவு போட்ட மாதிரி ப்ரௌன் கலர் கோலம் ஸ்டிக்கர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான கலர்ஸ் காம்பினேஷனில் பூஜா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லோ அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் அண்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கொடுக்குற மினி கோல்டு ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதோட மெஷர்மெண்ட்டே தான். ஸோ உங்களோட பூஜை ரூம் வந்து பிலோ 1 feet இருந்தால் கூட நீங்கள் அழகாக இதை வச்சு குட்டி குட்டி ஐடல்ஸ் வச்சு அழகாக பூஜை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஐட்டம் ஒவ்வொருத்தரோட பூஜா ரூமுக்கும். அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி டைமில் எல்லாராலையும் பெரிய சைஸில் கோல்டு ஸ்டெப்ஸ் வச்சு வைக்க முடியாது. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாண்ட்ஸ் வச்சு அதில் குட்டி குட்டி சிலைகள் வச்சு நம்மளாலையும் நவராத்திரி செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ சைஸ் வந்து 2 கலருமே வந்துட்டு சேம் அதே மாதிரி, பட் கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நல்ல ரெட் கலரில் ஒயிட் கலரில் கோலம் டிசைன் கொடுத்துருக்கோம். எல்லோவாக இருக்கட்டும் ரெட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு நம்ம பூஜை ரூமில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கலர் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்க்கு வந்துட்டு இப்போது சைஸ் மெஷர்மெண்ட் காட்டிடுறேன். டோட்டல் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 7 inches இருக்கும். அண்ட் அடுத்து லென்த்து, ஸ்டெப்ஸோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா நியர் 9 inches இருக்கும். அண்டு ஈச் ஸ்டெப்ஸோட வித் மெஷர்மெண்ட்டு, அதாவது எவ்வளோ சைஸ் ஐடல் வைக்கலாம் அப்படின்னா பேஸ் வந்துட்டு உங்களுக்கு 3 inches வரைக்கும் இருக்கலாம், நியர் 3 inches இருக்கும். ஸோ ஸ்கேல் மெஷர்மெண்ட்டோடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட என்ன சைஸ் ஐடல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு. ஸோ ஈச் ஸ்டெப்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 850 rupees. இதில் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஐடல்ஸ் எந்த சைஸில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டெமோ வீடியோவும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஐடலோட சைஸ் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 4 inches இருக்கும். ஸோ அப் டு 4 inches ஐடல் 5 inches வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிராஸ் துர்கா அம்மா, சரஸ்வதி இந்த மாதிரி அம்மன் ஐடல்ஸ் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்மளோட வெப்சைட்டோட நேம் கொடுத்துருக்கோம், www.mittucraft.com. நீங்கள் அதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஐடல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்னெல்லாம் அம்மன் ஐடல்ஸ் இருக்கோ அதெல்லாம் வச்சு நம்ம நவராத்திரிக்கும் இது வந்து பூஜை பண்ணிக்கலாம். இவங்க பார்த்திங்க அப்படின்னா பாலாம்பிகா. ஸோ நம்மக்கிட்ட இருக்க ஒவ்வொரு ஐடல்ஸுமே ஈச் ஐடல்ஸ் வந்துட்டு அவ்வளோ யூனிக்காக இருக்கும். இவங்க வந்துட்டு ஷியாமலா தேவி, நல்லாவே டீட்டெயிலிங் இருக்கும். இவங்க வந்துட்டு காமாட்சி அம்மன். ஃபேஸ் டீட்டெயிலிங் ஸ்மைலிங்காக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி இன்ச்சஸ் வந்துட்டு நல்ல டீட்டெயிலிங்கோடு இருக்கும். அண்ட் இவங்க பார்த்திங்க அப்படின்னா மாரியம்மன். இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அப் டு 4 inches வரைக்கும் வச்சு காட்டியிருக்கேன். இவங்க வந்துட்டு லலிதா தேவி. ஸோ இதுக்கும் குட்டியாக அவங்கக்கிட்ட ஸ்டாச்சூஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அழகாக இன்னுமே வச்சுக்கலாம். இந்த வரைக்கும் பார்த்தது பார்த்திங்க அப்படின்னா 4 inches ஐடல். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ஐடல்ஸ்க்கும் இடையில் பூ வைக்கிற அளவுக்கு அழகாக கேப்ஸும் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா மட்டும் வச்சுட்டு 2 சைட்லேயும் தீபம் ஏற்றுறது அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடல்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு பூ வைக்கிறதுக்கும் அழகாக இடம் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு நான் இப்போ கொடுத்துருக்கிறது நியூவாக வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடியுமே நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டாண்ட் அண்ட் ஸ்டெப்ஸ்க்காக. ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி காப்பர் ஐடல்ஸும் வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் சைஸுக்காக நான் வச்சு காட்டியிருக்கேன். இவங்க வந்துட்டு துர்காமா. ஸோ இதை விட சின்ன ஐடல்ஸ்னாலும் நீங்கள் அழகாக இதில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பூஜை ரூம் இன்னுமே ஸ்பேசியஸாக கிடைக்கும். உங்களுக்கு மெயின்டெனன்ஸும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கை 3 பேருமே நான் அதில் வச்சுட்டேன். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன். இவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா காப்பரில். ஸோ பிலோ 3 inches ஐடல்ஸ் தான். இவங்க வந்துட்டு சரஸ்வதி 2.5 inches, ரொம்ப க்யூட்டான ஃபினிஷிங்கில் ரொம்பவே அழகாக இருப்பாங்க. தாமரை மேலே உட்காந்துட்ருக்க மாதிரி, லோட்டஸ் பீடம் மேலே உட்காந்துட்ருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் ஃபேஸ் ஸ்மைலிங்கோட. ஸோ நீங்கள் ஐடல்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இவங்களுமே லோட்டஸ் மேலே இருக்கிற பாலாம்பிகா, ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்டாச்சூஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்டெப்ஸ் என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஊரில் இருந்தாலும் கொரியர் பண்ணி கொடுப்போம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ்டிங் ஐடல்னு சொல்லுவோம். நம்ம ஷாப்பில் முருகரோட ஐடல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு இவங்க வந்துட்டு சரஸ்வதி.
ஸோ கேஸ்டிங் அப்படிங்கிறதுனால நமக்கு டீட்டெயிலிங் இன்னுமே நார்மல் ஆன்டிக்கை விட நல்ல டீட்டெயிலிங்காக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஆன்டிக் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஹெவியான ஐடல்ஸாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்ம முருகன் ஐடல் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. அது வந்துட்டு லோட்டஸ் மேலே இருக்கிற மாதிரி இருந்தது. இவங்க பார்த்திங்க அப்படின்னா சேம் ஐடல் வந்துட்டு கீழே வந்து ஒரு ரவுண்டான பீடம் மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னுமே அடுத்தடுத்த வீடியோஸில் நவராத்திரி நாயகிஸ் நம்ம தனித்தனியாக துர்கா தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக பார்ப்போம். இதில் வந்துட்டு நான் குலு ஐடல் அந்த ஸ்டாண்டுக்கு வந்துட்டு எப்படி மினியேச்சர் குலுக்கு வந்துட்டு ஸ்டாச்சூஸ் நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத தான் காட்டியிருக்கோம். இவங்க வந்துட்டு லக்ஷ்மி. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஐடல்ஸ் 5 ஐடல்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். பிலோ 3 inches ஐடல்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸுக்கு 5 ஐடல்ஸ் வச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு பூஜை ரூம் ரொம்பவே கிளியராக தெரியும். பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸில் மட்டும் வச்சுட்டு சைடில் தீபம் ஏற்றணும் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். அந்த அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஐட்டம் நம்மளோட ஷாப்பில் லக்ஷ்மி பாதம். இது பார்த்திங்க அப்படின்னா பியூர் பிராஸில் லக்ஷ்மி பாதம் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ கொடுத்துருக்கோம். லக்ஷ்மி பாதம்க்கும் பெருமாள் பாதம்க்கும் நல்லாவே ஹெவியாக இருக்கும். அண்ட் லக்ஷ்மி பாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஐஸ்வர்யத்தோட அடையாளமாக சொல்லப்படுற யானை ஒவ்வொரு பூஜை ரூம்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஐடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமாதா, அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் யானையோட ஐடல். இதோட ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா யானையோட தும்பிக்கையில் கலசம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவுமே வந்துட்டு அந்த கேஸ்டிங் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாடலில் இருக்கும். அண்ட் இவங்க பார்த்திங்க அப்படின்னா துல்ஜா பவானி மாதான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஐடல் இது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டியூஸ்டே முருகர் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் மேலே முருகரோட சிலையோ ஃபோட்டோவோ வச்சுட்டு அதுக்கு கீழே 6 தீபம் ஏற்றி ஓம் தீபம் அந்த மாதிரி வேல் வழிபாடு எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டெப்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாச்சூஸ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.